ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஏ த ஹோல் பவர் 1/m அப்படின்னு எழுதலாமா? இப்போ இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒன்றுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாமா? 3 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாமா? இந்த வேல்யூவை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். 3 த ஹோல் பவர் 1/2 டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே 3 1/2 டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 எப்படி எழுதலாம், 3/3 அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடியது ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு ஆகுமா? இப்போ இந்த ரெண்டு பேஸுமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பவரை மட்டும் எடுத்துக்கலாமா? 1/2 டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாமா? அப்போது இந்த 2 வந்து இந்த பக்கம் வரப்போ டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3.2 வருமா? ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் இங்கே எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருமா? ஸோ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுமா? அப்போது 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 வருமா? இப்போ இங்கே வந்து என்ன வரும், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இந்த 30 ப்ளஸ் வந்து இந்த சைடு போகிறப்போ மைனஸாக மாறும், -30. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கிடச்சிருமா? இப்போ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 கிடச்சிருமா? ஸோ எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வெரிஃபை பண்ணுவோமா? அந்த ஃபார்முலாவில் போட்டு ஃபார்முலாவில் மெயின் சம்மில் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணுவோமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37 இங்கே போடுவோமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் ஈக்குவல் டு 27. கரெக்டா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பவர் ஆஃப் 30 ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்னாகும், 6 ஸ்கொயர் தானே 36. ஸோ அப்போ ஸ்கொயர் கட் ஆகி 6 கிடச்சிருமா? ஈக்குவல் டு 27. இப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 கிடச்சிருமா? இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ அதே மாதிரி 6 ஸ்கொயர் தானே 36க்கு வந்து இங்கே வந்து ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு இங்கே 6 எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இங்கே மறுபடியும் எப்படி எழுதலாம், இந்த 6ஐ வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் பவர் 2.3 அப்படின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இந்த 2வும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகுமா? அப்போது 3/3 இஸ் ஈக்குவல் டு 27.
ஸோ அப்போ 3/3 எவ்வளோ 27 இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு கரெக்டாக? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.